This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. அர்ஜுனா அவனோட எல்லா வேலையிலையும் கரெக்டா இருப்பான். அவன் தான் பெஸ்ட்னு சொல்ல வரல, பட் அவனோட எல்லா வேலையும் கரெக்டா பண்ணுவான். கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போவான், கிளாஸ்ல கவனிச்சு படிப்பான், அவனோட ஹோம்ஒர்க்ஸை கரெக்டா முடிச்சிருவான். பட் ஸ்டில் அவனுக்குள்ள ஏதோ ஒரு திருப்தி இல்லாம இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவான். நம்ம எல்லாமே கரெக்டா பண்ற மாதிரி இருக்கு, ஆனா ஏன் ஒரு திருப்தியே இல்லாம இருக்குன்னு நிறைய வாட்டி யோசிப்பான். அவனோட ஸ்கூல்ல அவன் மத்த எல்லாரையும் கவனிச்சான். ரவி சூப்பரா ஓடுறான், மீரா அழகா டிராயிங் வரையறா, கண்ணன் கான்பிடென்டா கிளாஸ்ல பேசுறான். டீச்சர் எல்லாருமே இவங்கள பாராட்டுறாங்க. அர்ஜுனா இவங்க பண்றத நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணான். ரன்னிங் டீம்ல ஜாயின் பண்ணான், ஆனா ரன்னிங்ல லாஸ்டா வந்தான். வரைய ட்ரை பண்ணான், ஆனா அவனோட டிராயிங் அவ்வளோ நல்லா வரல. கிளாஸ்ல கான்பிடென்டா பேசவும் ட்ரை பண்ணான், ஆனா அவனால எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கான்பிடென்டா பேச முடியல. இதெல்லாம் ட்ரை பண்ணி நல்லா வரலன்னு அர்ஜுனாக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஒருவேளை எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லையா, எது ட்ரை பண்ணாலும் கரெக்டாவே வரமாட்டேங்குதேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அர்ஜுனா அவனோட ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்குள்ள அவன் யோசிச்சுட்டு இருந்தான். அவனோட உடைஞ்சு போன கார் பொம்மை, அவனோட ஸ்கூல் பேக், அவனோட இன்கம்ப்ளீட் டிராயிங்னு எல்லாமே தரையில இருந்துச்சு. அர்ஜுனா சோகமா உட்காந்துட்டு இருந்தான். அவங்க வீடு அமைதியா இருந்துச்சு. அப்போ அவனோட ரூம்ல பிரகாசமான ஒரு ஒளி தெரிஞ்சது. கிருஷ்ணா அவன் முன்னாடி தெரிஞ்சாரு. அர்ஜுனா ஆச்சரியமா பார்த்தான், அமைதியா இருந்தான். கொஞ்ச நேரம் அப்புறம் அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட பேசினான். கிருஷ்ணா, எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கு, நானும் அது எல்லாமே ட்ரை பண்றேன், ஆனா எதுவும் நல்லா வர மாதிரி இல்லை. எனக்கு கான்பிடென்டா ஃபீல் ஆகல. ஏன், எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லையா? அவங்க பண்றதுதான் நானும் பண்றேன், அப்புறம் ஏன் என்னால அது பண்ண முடியல? அர்ஜுனா இது சொன்னதுக்கு, கவலைப்படாத அர்ஜுனா, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லல. அர்ஜுனாவை ஒரு கேள்வி கேட்டாரு. அர்ஜுனா, மத்தவங்க ட்ரை பண்ற விஷயத்தை விடு, மத்தவங்க உன்னை பாராட்டணும்னு யோசிக்கிறத விடு. உனக்கு பிடிச்சு நீ செய்யற ஒரு விஷயம் என்ன? மத்தவங்க சொல்லிதான் நீ அதை செய்யணும்னு இல்லை, உனக்கு பிடிக்கும்னு நீ பண்ற விஷயம் அது என்ன? அர்ஜுனா யோசிச்சான். எனக்கு பிடிச்சு நான் பண்ற விஷயமா? அவன் பக்கத்துல இருக்க உடைஞ்ச கார் பொம்மைய பார்த்தான். எனக்கு உடைஞ்சு போன பொருளை பிக்ஸ் பண்றதுனா பிடிக்கும் கிருஷ்ணா. யாரு சொல்லியும் செய்யணும்னு இல்லை, எனக்கே பிடிச்சு நான் பண்ணுவேன். என்னோட சைக்கிள் உடைஞ்சு போனா அதை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னோட பொம்மை உடைஞ்சு போனா அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா. கிருஷ்ணா கேட்டாரு, நீ உடைஞ்சு போன பொருளை பிக்ஸ் பண்ணும்போது மற்றவங்களை வின் பண்ணணும்னு பண்ணுவியா? இல்ல கிருஷ்ணா, எனக்கு பிடிக்கும்னு பண்ணுவேன். கிருஷ்ணா சிரிச்சாரு. நீ தேடிட்டு இருக்க விடைக்கான பதில் அதுதான் அர்ஜுனா. மற்றவங்க பண்றதுதான் நீயும் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கும்,
உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நீ யோசி. உன்னோட பலம், உன்னோட பலவீனத்தை நீ தெரிஞ்சுக்கும் போது நீ இன்னும் தைரியமா வளருவ அர்ஜுனா. மற்றவங்க நல்லா வரைகிறாங்க, அவங்க நல்லா ஓடுறாங்கன்னு நானும் ட்ரை பண்ணும்போது ஏன் நான் நானா ஃபீல் பண்ணலன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும், பிடிக்காது. அது என்னன்னு அவங்களுக்குள்ள கண்டுபிடிக்கணும். அது நமக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து அர்ஜுனா மற்றவங்க ட்ரை பண்ற விஷயங்களை நாமளும் ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறத நிறுத்திட்டான். அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணான். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோட பென்சில் பாக்ஸ் உடைஞ்சிட்டா அதை அர்ஜுனா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தான். யாராச்சும் பொம்மை உடைஞ்சு போனா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தான். அதை அவன் மற்றவங்க பாராட்டணுன்றதுக்காக பண்ணல, அவனுக்கு பிடிச்சு பண்ண ஆரம்பிச்சான். இதால அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உணர்ந்தான். அவன் ரொம்ப திருப்தியா உணர்ந்தான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். குழந்தைங்களா, நீங்க எல்லா விஷயத்திலுமே பெஸ்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு கூட யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு யோசிங்க. உங்களை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உண்மையான புரிதல். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது, உங்களோட பலம் எது, உங்களோட பலவீனம் எதுன்னு யோசிங்க. அதை வச்சு நீங்க செயல்படும் போதுதான் நீங்களா இருக்க முடியும். மத்தவங்க இத பண்றாங்க, மத்தவங்க அதை பண்றாங்கன்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சா நீங்க உங்களை இழந்துடுவீங்க. நீங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கும் போதுதான் நீங்க ரொம்ப தைரியமா உணர்வீங்க. உங்களுக்குள்ள நீங்க உண்மையா இருக்கிறத உணர்வீங்க. அதனால கவனமா கேளுங்க. உங்களை சுத்தி இருக்க சத்தத்தை இல்ல, உங்களுக்குள்ள இருக்க அமைதிய கவனிங்க. அதுலதான் உண்மையான பலம், உங்களுக்கான பலம் அடங்கி இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க. தி எண்ட். பகவத்கீதாவோட கதைகளை தெரிஞ்சுக்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.